வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எனது சத்தியத்தை மீறி 35 வயதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது முதல் தவறு. வளர்த்த கிடாவே மார்பில் பாய்ந்ததால் நிலை குலைந்து போனதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். மறைந்த காடு வெட்டி குருவை மிகவும் கீழ்த்தரமாக நடத்தியவர் அன்புமணி என்று ராமதாஸ் குற்றச்சாட்டு. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மகன் தமிழ்குமரனுக்கும் பதவி கொடுப்பதை தடுத்து விட்டதாகவும் பரபரப்பு புகார். இரண்டாயிரத்து 24 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்பியதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. அன்புமணியும் சௌமியாவும் பாஜகவுடன் கூட்டணி வேண்டும் என்று தனது காலை பிடித்து கதறியதாக பரபரப்பு தகவல். பேரன் முகுந்தனுக்கு பதவி கொடுக்கும் விவகாரத்தில் பெற்ற தாய் மீதே பாட்டில் வீசினார் அன்புமணி. மைக்கை தன் தலை மீது அடிப்பது போல் போட்டு மேடை நாகரிகம் இல்லாமல் நடந்து கொண்டதாகவும் பேட்டி. பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா ஓம் 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா, அது பேசாமல் தானே இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னது தான். அங்கே உட்காந்து பாட்டிலை தூக்கி அம்மா மேலே அடித்தான். நல்ல வேலை அவங்க மேலே படலை, செவத்தில் பட்டுட்டு. மூச்சு விடாமல் பொய் பேசுவார் அன்புமணி என்று ராமதாஸ் கடும் விமர்சனம். 35 ஆண்டு கால கட்சியை ஒரு நொடியில் உடைத்து விட்டார் என்றும் கண் கலங்கினார் ராமதாஸ். அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார்? கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை நான் கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு 8 பேர் மட்டும் வந்தபோதே செத்து போய்விட்டேன் என்று ராமதாஸ் உருக்கம். யார் உழைத்து வளர்த்த கட்சி, யார் யாருக்கு கட்டளை போடுவது என்றும் சரமாரி கேள்வி. பாமக இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பில் இருந்து முகுந்தன் ராஜினாமா. ராமதாஸ் குலதெய்வம், அன்புமணி எதிர்காலம் என்று ராஜினாமா கடிதத்தில் தகவல். அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் இபிஎஸ் ஆலோசனை. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். தேமுதிகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்க வேண்டியது அதிமுகவின் கடமை. புதுக்கோட்டையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி. தமிழ் சினிமாவின் மூத்த நடிகர் ராஜேஷ் சென்னையில் காலமானார். திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிர் பிரிந்ததாக அதிர்ச்சி தகவல். நடிகர் ராஜேஷ் மறைவுக்கு தென்னிந்திய திரையுலகினர் இரங்கல். அருமையான மனிதர், அவருடைய ஆத்மா சாந்தியடையட்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல் பதிவு. மறைந்த நடிகர் ராஜேஷ் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல்.
நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பில் பல்வேறு முடிவுற்ற திட்டங்கள் மற்றும் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொதுப்பணித்துறையின் சார்பில் முட்டுக்காடு கடற்கரை சாலையில் 37.99 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டினார். சேலம் மாமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர்கள் இடையே மோதல். மாமன்ற அரங்கில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பதற்றம். கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் அதிகபட்சமாக 19 சென்டிமீட்டர் மழை பதிவு. அப்பர் பவானியில் 12.5 சென்டிமீட்டரும் பாலகோலாவில் 7.7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தகவல். உதகையில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் இன்று மூடல். நீலகிரிக்கு 2 நாட்கள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. கன்னியாகுமரி கடலில் நீர்மட்டம் தாழ்வு காரணமாக சுற்றுலா படகுகள் இயக்கம் தற்காலிகமாக ரத்து. கடலில் இயல்பு நிலை திரும்பியதும் மீண்டும் சுற்றுலா படகுகள் இயக்கப்படும் என்று பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைவன பகுதியில் தொடர் கனமழை எதிரொலி. குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்டவைகளில் 5வது நாளாக குளிக்க தடை. மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவரும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் தீவிர ஆதரவாளருமான பொன் வசந்த் திமுகவில் இருந்து தற்காலிக நீக்கம். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுவதாக துரைமுருகன் அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டம் கீரனூர் சோதனைச் சாவடியில் அரசு பேருந்தில் பயணித்த நபரிடம் இருந்து 20 லட்சம் ரொக்கம் பறிமுதல். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது யூனுஸ் என்பவரிடம் போலீசார் விசாரணை. தமிழகத்தில் 11 நகராட்சிகள் சிறப்பு நிலை, தேர்வு நிலை, முதல்நிலை நகராட்சிகளாக தரம் உயர்வு. வருவாய் அடிப்படையில் நகராட்சிகளை தரம் உயர்த்தி தமிழ்நாடு அரசு ஆணை. சென்னை அடையாறு இந்திரா நகரில் காருக்கு தீ வைத்த நபர் கைது. சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் போலீசார் நடவடிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மற்றும் கீரனூர் பகுதிகளில் கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டங்கள். கரூர், நாகையில் நடைபெற்ற கோவில் திருவிழாக்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பு. கேரள மாநிலம் புனலூரில் வீடு கட்டும் பணியின் போது சாரம் சரிந்து விபத்து. கட்டிடத்தின் மேலிருந்து தவறி விழுந்த தொழிலாளியை சக தொழிலாளியான கணேசன் தாங்கி பிடித்து காப்பாற்றிய காட்சி வைரல். குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் உள்ள மணிப்பூரில் மீண்டும் ஆட்சி அமைக்க பாஜக முயற்சி. தங்களுக்கு 44 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதாக ஆளுநரிடம் பாஜக எம்எல்ஏ
தோக்சோம் தகவல். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தில் இருந்து விலகினார் தொழிலதிபர் எலான் மஸ்க். DOGE அமைப்பில் இருந்து விலகுவதாக எலான் மஸ்க் அறிவிப்பு. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரிகளுக்கு தடை விதித்தது அமெரிக்க வர்த்தக நீதிமன்றம். அதிபர் ட்ரம்ப் தனது அதிகார வரம்பை மீறி செயல்படுவதாக கருத்து. ஹமாஸ் அமைப்பின் தலைவர் முகமது சின்வார் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவிப்பு. தெற்கு காசாவில் உள்ள மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் சின்வார் பலியானதாக தகவல். நேபாளத்தில் திடீர் நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகோலில் 3.4 பதிவு. குடியிருப்புகள் அதிர்ந்ததால் தெருக்களில் தஞ்சமடைந்த மக்கள். IPL தொடரின் பிளே ஆஃப் சுற்று இன்று தொடக்கம். முதலாவது தகுதி சுற்று போட்டியில் பஞ்சாப், பெங்களூரு அணிகள் இன்று பல பரீட்சை. ஜூன் 5ஆம் தேதி TNPL கிரிக்கெட் போட்டிகளின் 9வது சீசன் தொடங்குகிறது. கோவை, சேலத்திற்கு டிக்கெட் விற்பனை ஆன்லைனில் தொடங்கியிருப்பதாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் தகவல்.